ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம கொஸ்டின் பேப்பர் புக்லெட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் கொஸ்டின் பேப்பர் புக்லெட். இது வந்துட்டு ஏன் புக்லெட்னு சொல்கிறோன்னா, இது வந்துட்டு ஒரு புக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சீல் இருக்கும் பாருங்கள், சீல். இது வந்துட்டு இது கம்ப்ளீட்டாக இதை க்ளோஸ் பண்ணியிருக்கும் இந்த சீல். இந்த புக்லெட்டை வந்துட்டு 9:50க்கு நம்ம கையில் கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு 9:30க்குலாம் கேம்பஸில் இருக்கணும்ல, ஸோ 9:50க்கு இதை இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த சீலை நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. 9:50க்கு இதை கொடுத்தோன்னா நம்ம இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் 10 o'clock ஒரு பெல் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சீலை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸாம் மொத்தம் 180 மினிட்ஸ் விச் இஸ் 3 hours. ஸோ 10லேருந்து 1 வரைக்கும் நமக்கு எக்ஸாம் வந்துட்டு எழுதிருக்க அலவுடு. இங்கே வந்துட்டு உங்கள் கொஸ்டின் பேப்பரோட சீரீஸ் இருக்கும். அதாவது 150 கொஸ்டின்ஸும் அதே கொஸ்டின்ஸ் தான். ஆனால் வந்துட்டு ஒரு ஏபிசிடியில் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஷஃபிள் ஆகிருக்கும். ஸோ எனக்கு கிடைச்சது வந்துட்டு டி புக்லெட்டு. இங்கே வந்துட்டு புக்லெட்டோட நம்பர், இங்கே வந்துட்டு உங்களுடைய ரோல் நம்பர் வந்துட்டு எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர்னு போட்டிருப்பாங்க. ஹால் டிக்கெட் பார்த்து அந்த ரோல் நம்பர் நம்ம அப்படியே எழுதிக்கணும். இங்கே வந்துட்டு நான் சூஸ் பண்ண லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் தமிழில் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி எழுதுறோம்ல, அந்த தமிழ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வேறு லாங்குவேஜஸும் இருக்குது. ஆப் பண்ணவங்களுக்கு இங்கே அந்த லாங்குவேஜ் நேம் இருக்கும். அப்புறம் இது வந்துட்டு என்னோட சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்டோட நம்பரை ஃபில் பண்ண கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படி இந்த புக்லெட்டில் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குற ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நம்ம இங்கே எழுதுவோம். இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட பேர் எழுதணும். இங்கே உங்களோட சைன் போடணும். இந்த இடத்துல இன்விஜிலேட்டரோட சைன் போட்டிருப்பாங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ டைம் அலாட் ஆயிருக்குன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 150 கொஸ்டின்ஸும் வந்துட்டு 40 பேஜோட நின்றோம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கடைசி பேஜில் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. அப்புறம் இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. எத்தனை மணிக்கு கொடுப்பாங்க, எத்தனை மணிக்கு வாங்குவாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு சைக்காலஜி தான். கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 30 வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு சைக்காலஜி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு உங்களுக்கு இங்கிலீஷில் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ஒரு சைடு தமிழில் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 31லேருந்து உங்களுக்கு தமிழ் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். அது வந்துட்டு 2 பக்கமுமே தமிழ் தான்றதுனால 2 பக்கமே உங்களுக்கு வந்துட்டு அதே தமிழில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு 60th கொஸ்டின் வரைக்கும். 61st கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ். ஸோ இதிலிருந்து அடுத்து 90 வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ இதுவுமே 2 சைடுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 91ல் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடு இருக்கும் பாருங்கள். இங்கிலீஷும் இருக்குது, ஒரு சைடு தமிழும் இருக்குது. இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் ஆப் பண்ணியிருக்கிற மேக்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை சோஷியல் ஸ்டடீஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். இதில் மொத்தம் 60 கொஸ்டின்ஸ். 91லேருந்து 150 வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஈக்குவலாக பிரிச்சிருப்பாங்க. 30 கொஸ்டின்